Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdulillah wassalatu wassalamu ala rasulillah. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த அர்கானுல் ஈமான் வாராந்திர வகுப்பை 4 ஆண்டுகளாக நானும் என் குடும்பத்தினரும் இந்த மார்க்க கல்வியை முறையாக கற்று வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமான கல்வியை கற்க இருக்கின்றோம். அதற்கு எல்லாம் வந்த அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். உதாரணமாக எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ளவற்றை தன்னை நேசிப்பவர்கள் தன்னை நேசிக்காதவர்கள் என அனைவருக்கும் வழங்குவான். ஆனால் ஈமானை அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு தான் வழங்குவான். சுப்ஹானல்லாஹ். உணர்ந்து கொள்ளுங்கள், நாம் அல்லாஹ்வுடைய நேசத்தில் இருக்கின்றோம். அதனால்தான் இந்த ஈமானிய கல்வியை தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு வருகின்றோம். மேலும் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் பதிவு செய்கின்றான். 29வது அத்தியாயம் 2வது வசனத்தில், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் உங்களை நான் சோதிக்காமல் விட்டு விடுவேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன செய்தி அது. உன்னை படைத்து உன்னை சோதிப்பேன், உன்னை எல்லா வழியிலும் சோதிப்பேன், உயிர்களை பறித்து சோதிப்பேன், நோயை கொடுத்து சோதிப்பேன், பணத்தை எடுத்து சோதிப்பேன், செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பேன் என ஏராளமான சோதனையை அல்லாஹ் பதிவேறுகிறான். ஏன்? உங்களில் யார் உண்மையில் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், யார் பொய்யர்கள் என்று பிரித்தறிவதற்காக தான். அவரவர்களின் ஈமானுக்கு தக்கவாறு சோதனைகள் வந்தடையும். இவ்வுலகில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? யூதர்களா, காஃபிர்களா? இல்லை, நபிமார்களைத்தான் அல்லாஹ் அதிகமாக சோதித்தான். இவ்வுலகில் வந்த அத்துணை நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சோதித்தான், ஆனால் கைவிடவில்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சோதித்தான், ஆனால் கைவிடவில்லை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சோதித்தான், ஆனால் கைவிடவில்லை. இவ்வுலகில் நமக்கெல்லாம் வருவது ஒரு சோதனையா? முஹம்மது நபியின் சோதனையை உணர்ந்து பார்த்தோமா? பிறக்கும் போது தந்தை இல்லை, பிறந்த ஒரு சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம், யாருடைய தயவில் வந்தார்களோ அந்த அப்துல் முத்தலிஃபுடைய மரணம், தன் மனைவிமார்களிலேயே அதிகமாக நேசித்த ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம், பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம், பெண் குழந்தைகளில் சிலர் மரணம். சுப்ஹானல்லாஹ். இப்படி தன் வாழ்கின்ற வாழ்வில் இத்தனை மரணங்களை கண்ட முஹம்மது ரசூலின் வாழ்வில் ஏதாவது ஒரு சிறு இடத்திலாவது கவலையோ கஷ்டமோ பிரதிபலித்ததா? இதுதான் ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவருடைய தலைமை பண்பு. இது நமக்கு கிடைக்கும் படிப்பினை என்ன? அல்லாஹ் ஒருவரை சோதித்தால் அவர் உணர்ந்து கொள்ளட்டும், அல்லாஹ் அவரை தயார்படுத்துகிறார் ஒரு வெற்றியின் பாதைக்காக. சோதனை வருவது வெற்றியின் அடையாளம். சோதிக்கப்படும் சமூகம் நன்மையில் நிலைத்திருந்தால் அதனுடைய கூலி இறுதியில் வெற்றி. உலகில் ஏன் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள்? உலக நாடுகளில் முஸ்லிம்கள் ஏன் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள், ஏன் கொல்லப்படுகிறார்கள் என்பதற்கெல்லாம் விடையை நீங்கள் தெரிய வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான், இந்த சமூகம் வெற்றியை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்றுதான் பொருள். அன்புக்குரியவர்களே, சோதனை வருவது அருட்கொடை. அதை எண்ணி கவலை அடையாதீர்கள். கவலை சைத்தானுடையது. கவலை கொண்டு சைத்தான் உள்ளத்தை உடைப்பான், அல்லாஹ்விடம் இருந்து தூரமாக்கி விடுவான். ஒரு மூமின் கவலை கொள்ளக்கூடாது. கவலை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தால் முதலில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்திலும் புலம்பவில்லை. அதனால்தான் திருமறை குர்ஆனில் அவரை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது சபுரின் ஜமீல், அழகிய பொறுமையை கடைபிடித்தார் என்று கூறினார். அழகிய பொறுமை என்றால் என்ன? அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தால் அதை சகிப்புத்தன்மையுடன் பொறுத்து கொண்டு இருப்பதுதான் சபுரின் ஜமீல். அந்த பொறுமைக்கு தான் மபஸ்ஸிரு சாபிரீன், பொறுமையாளருக்கு நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ் கூறினார். மேலும் அல்லாஹ் தெளிவாக தனது குர்ஆனில் சொன்னான், எதை கொண்டு தன்னிடம் உதவி தேட வேண்டும் என்று. 2வது அத்தியாயம் 45வது வசனத்தில், மேலும் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று சொன்னான். இன்றைய சமூகத்தில் இது பெரும்பாலான மனிதர்களிடம் இல்லை. ஒரு இலக்கையோ ஒரு பொருளையோ ஒரு பதவியையோ அடைய விரும்புகின்றோம். இன்றே கிடைக்க வேண்டும் என்று பொறுமையை இழக்கின்றோம். அந்த இடமோ அந்த பதவியோ அந்த பொருளோ ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அல்லாஹ் நம்ம துவா செஞ்சோம், அல்லாஹ் நமக்கு கொடுக்கலைன்னு சொல்லி தொழுகையை விட்டு விடுகின்றோம். தொழுகையை விடுவது சாதாரண விஷயம் அல்ல. தொழுகையை குறித்து சொல்லும் பொழுது இறை தூதருடைய கடைசி வார்த்தை அஸ்ஸலா,
மக்கள் தொழுதார்களா என்றுதான் இருந்தது. தொழுகைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மிக நெருக்கமான இடம் சுஜூத், அதுவும் தொழுகையில் தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, தலைவிதியே கூட மாற்றக்கூடிய சக்தி துஆக்கு இருக்கிறது. கரமேந்தி அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். கரமேந்தி அல்லாஹ்வை அழைக்காமல் சோதனை நீங்கும் என்று நினைப்பது பகலில் காலம் கனவை போடுவதால் நடக்காது. உதாரணமாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள். தான் செய்த ஒரு சிறிய தவறினால் மீனுடைய வயத்தில் அகப்பட்டு இருளில் இருந்த ஒரு நபி அல்லாஹ்வை உறுதியுடன் அழைத்தார்கள். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். வணங்க தகுதியானவனே, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அநியாயக்காரனின் ஒருவனாக ஆகிவிட்டேன், நீயோ பரிசுத்தமானவன் என்று அழைத்தார்கள். இந்த உறுதி நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த உறுதி நம்முடைய உள்ளத்திலும் வந்தால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை நீக்கி விடுவான். இந்த உறுதியை இழந்தால் உலகில் சிறுமைப்படுவர்களோடு சேர்ந்து நாமும் சிறுமைப்பட்டு விடுவோம். ஆகையால் அன்புக்குரியவர்களே, வரக்கூடிய காலங்களில் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பார்த்து வளமாக உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்னி வஹிப்புக்கும் ஃபில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வின் வெற்றி யாருக்கு என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, தொழுகையோடைய முக்கியத்துவத்தை பற்றி சில விஷயங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போறேன். சுவனத்தின் சாவி தொழுகை. தொழுகை இஸ்லாத்தின் இரண்டாவது தூணாகும். கலிமாவுக்கு பின் தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கிறான். 29வது அத்தியாயம் 45வது வசனத்துல, உதுலு மா ஊஹிய இலைக மினல் கிதாபி வ அகீமுஸ் ஸலாத. நபியே, வஹி மூலம் உமக்கு அறிவிக்கப்பட்ட இவ்வேதத்தை மக்களுக்கு காண்பித்து தொழுகையை கடைபிடித்து வருவீராக. முஆத் ரலியல்லாஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமன் நாட்டின் ஆளுநராக அனுப்பிய போது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வின் தூதராவேன் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள். அவர்களிடம் கூறுங்கள், இந்த கொள்கை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஒவ்வொரு இரவு பகலும் 5 வேளை தொழுகை அல்லாஹ் அவர்கள் மீது கடமையாக்கியுள்ளான் என்று கூறி அனுப்பி வைத்தார்கள். புகாரி 1395. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலான நேரடி தொடர்பு. தொழுகை மானக்கேடான விஷயம், தீமையை விட்டும் தடுக்கிறது. ஒரு மனிதனை நற்குண வழியில் நடத்துகின்றது. தொழுகை சுவனத்தின் சாவியாகும். அல்லாஹ் அளித்த அருள்கொடைக்கெல்லாம் நன்றி செலுத்தும் வழி தொழுகை. நாம் அறிந்தும் அறியாமல் சில பாவங்களை செஞ்சிருப்போம். அந்த பாவங்களை கழுவும் வழி தொழுகை. ஜமாத் தொழுகை நம் சகோதரத்துவத்தை காட்டுகிறது. தொழுகை நம் இதயங்களையும் பாதைகளையும் ஒளிரீட்ட செய்கிறது. ஒரு முஃமின் எந்த ஒரு முக்கியமான வேலையில இருந்தாலும் தொழுகை நேரம் சொல்லி வந்துட்டா ஃபர்ஸ்ட் தொழுகைக்கு தான் முக்கியத்துவமே கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் குழந்தைகளை 7 வயது அடைந்தோன்னு தொலையுங்க, 10 வயது அடைந்து அவங்க தொழலைன்னா அடிச்சு தொலைவைங்க என்று சொல்லியிருக்காங்க. தொழுகை வலியுறுத்தப்பட்ட கட்டாய கடமையாக இருக்கிறனாலதான் ஒவ்வொரு முஸ்லீமும் தங்கள் குழந்தைகளை 7 வயதிலேயே தொலை பழக வைங்க, 10 வயது அடைந்தவங்க தொழலைன்னா அடிச்சு தொலைவைங்க என்று சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தம் மரண வேளையில் கூட தொழுகை பேணுங்கள் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாவே ரொம்ப முடியாத நேரத்துல அவங்க 2 தோழர்களின் தோள் மீது கை போட்டு தரையில கூட கால் ஊன முடியாத அளவுல போய் தொழுதிருக்காங்க. நம்ப முடியாத நேரத்துல எப்படி தொழலாம் கூட சொல்லி செஞ்சிருக்காங்க ரசூலுல்லா. நின்று தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுது கொள்ளுங்கள், உட்கார்ந்து தொழ முடியவில்லை என்றால் படுத்து சைகை மூலமாக கண்டிப்பாக தொழுதே ஆக வேண்டும். எதற்கென்றால் தொழுகை வலியுறுத்தப்பட்ட கட்டாய கடமையாக இருக்கிறது. மறுமையில முதல்ல விசாரிக்கப்படுவதே தொழுகை தான். தொழுகை சீராக இருந்தால்தான் நிச்சயமாக அவன் வெற்றி அடைவான். அது சீராக இல்லாவிட்டால் நிச்சயமாக அவன் தோல்வி அடைவான். தொழுகையை கைவிட்டால் இஸ்லாத்தோடைய அடித்தளமே சிதைந்து போகும். நீங்க என்ன ஒரு நல்ல அமல்கள் செஞ்சாலும், தொழுகை இல்லாம என்ன ஒரு நல்ல அமல்கள் செஞ்சாலும் அது ஃபுல்லும் வீணாக தான் போகும். ஒரு முஃமினுக்கும் ஒரு காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் தொழுகை தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய
அத்தியாயம் 4வது வசனம், கவனமற்ற தொழிலாளிகளுக்கே கேடுதல். அந்த கவனமற்ற தொழிலாளி யார் தெரியுமா? 5 வக்து தொழுகை தெரிஞ்சும் 1 நேரமோ 2 நேரமோ 3 நேரமோ அவங்க சௌகரியத்துக்கு தக்கன சொல்லுவாங்க. அவர்களுக்கும் ஒரு உயிரோட்டமே இல்லாமல் சொல்லுவாங்க. மற்றவங்க பார்க்கும்படி சொல்லுவாங்க. அவர்களுக்கும் சோம்பேறித்தனத்தால் தொழுகையை விடுவாங்க. அவர்களுக்கும் கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 107வது அத்தியாயம் 5வது வசனத்தில் கூறியிருக்கிறார், அவர்கள் தான் தொழுகையை மறந்தவர்களாக இருப்பார். இவர்கள் சினிமாக்களும் சீரியல்களுக்கும் நாடகங்களுக்கும் விளையாட்டுகளுக்கும் மது அருந்தி கொண்டு விபச்சாரம் செய்து கொண்டு இந்த இம்மை உலகத்தில் மூழ்கி கடந்து தங்கள் தொழுகை மறந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய வீடுகள் எப்படி தெரியுமா இருக்கும்? நிம்மதி இருக்காது, பர்க்கத் இருக்காது, இருள் சூழ்ந்து இருக்கும், சோதனை நிறைந்து இருக்கும். இவர்கள் எப்படிமா சிறுக் செய்பவர்களாக இருப்பார்கள். தொழுகையை கைவிட்டால் நிராகரிப்பாளராகவும் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இது நீங்கியவர்களாகவும் நல்ல அமல்களை அளித்தவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். மேலும் இவர்களுடைய இதயங்கள் கடினமாகவும் ஈமானை சார்ந்த எந்த ஒரு விஷயம் ஏற்காத வண்ணமாகவே மாறிவிடுகிறது. சும்முன் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்சிஊன். இவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் நேர்வழியில் பெறவே மாட்டார்கள். இந்த நிலைமையில் நம் பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கிறோம் என்று சிந்திக்க வேண்டாமா? தான் செய்யாததை பிறருக்கு ஏவாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெற்றோர்கள் தொழாமல் பிள்ளைகளை தொலைவினால் பிள்ளைகள் தொழுவார்களா? கண்டிப்பாக பெற்றோர்கள் எதை செய்கிறார்களோ அதை தான் பிள்ளைகளும் செய்வார்கள். அல்லாஹ் நம்மை படைத்த நோக்கமே தொழுவதற்காக தான், வணங்குவதற்காக தான். அப்படிப்பட்ட தொழுகையை நாம் பிள்ளைகளுக்கு எவ்வாறு எத்தி வைக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டாமா? பிள்ளைகளே ஒரு அமானிதம். அப்படிப்பட்ட அமானிதத்தை சொர்க்கத்திற்கான பிள்ளைகளாக வளர்ப்பது ஒரு தாய் தந்தையின் கடமையாகும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் தாய் தந்தைக்கு துவா செய்யும் பிள்ளைகளாக வளர்வார்கள், வாழ்வார்கள். தொழுகையை சுமையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தொழுகையை நம் இதயத்தின் கடைசி விஷயமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். நாளை இல்லை என்பது போல் இன்றே தொழுது கொள், நாளையும் இல்லாமல் போகலாம். நமக்கு தொழுகை வைக்கும் முன் நாம் தொழுது கொள்வோம். என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தௌபான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். மௌலவி எம் மீரான் நூரி எம்ஏ முதல்வர் அல் ஃபுர்கான் அவர்களை சலாம் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக இன்றைய அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜாயிர் பே, என்ன கடுமையான சிந்தனையோடு இருக்கீங்க? எல்லாம் நம் சமுதாய மக்களின் எடுத்து தான் கவலையில் இருக்கேன். அப்படியா? மாஷா அல்லாஹ். உங்களை நினைக்கும் போது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? அப்புறம் என்ன, தன்னை பற்றும் மற்றும் சிந்திக்கிற சுயநலம் மிக்கவர்கள் நிறைந்த இந்த காலத்தில் சமுதாயத்தை பற்றி நினைப்பது கூட பெரிய விஷயம் இல்லையா? நாம் நினைப்பதோடு மட்டும் இருந்து விட்டால் எந்த பயனும் இல்லை. மக்கள் மத்தியில் அல்லாஹ்வை மார்க்கத்தை கொண்டு சேர்ப்பது நம் மீது உள்ள கடமையா இருக்குது. மிக சரியாக சொன்னீங்க. எனக்கு இந்த அர்கானுல் ஈமான் வகுப்பில் சேர்ந்த பிறகுதான் இது போன்ற சிந்தனை எல்லாம் வந்தது. ஆனால் இதை யாரிடம் சொல்லுவது, எப்படி செய்வது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறேன். மிக சரியாக சொன்ன. எனக்கும் இந்த அர்கானுல் ஈமான் வகுப்பிற்கு சென்ற பிறகுதான் ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்பதே தெரிந்தது. நமது சமுதாயத்தில் உள்ள அதிகமான மக்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாமல் இஸ்லாம் என்றால் என்னவென்றே தெரியாமல் அதே நேரத்தில் நாம் முஸ்லீம் என்று நம்பிக்கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு இருப்பதுதான் அதிர்ச்சியான விஷயமா இருக்கிறது. உண்மையான விஷயத்தை சொன்ன. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற அடிப்படை தெரியாமலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்னப்பா 2 பேரும் ரொம்ப கவலையோடு இருக்கீங்க. முகத்துல உற்சாகமே இல்லை. கவலைதான் தெரியுது. ஆம், கவலைதான். சரியாக சொன்னீங்க. அப்படி என்ன கவலை? எங்ககிட்ட பரிண ஒரு குறையும் இல்லையா? அட கவலையே உங்களை பற்றி தான். அப்படியாப்பா? என்னவாய் சொல்றீங்க? நாங்கள் மகிழ்ச்சியோடு தேவையே இருக்கிறோம். ஏன் எங்களை பற்றி கவலையா இருக்கிறீங்க? ஆபத்தை உணராத எத்தனையோ சமுதாயம் உங்களைப் போல்தான் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் மறுமையில் கடுமையான தண்டனை அடைவோர்களாக இருந்தார்கள். என்ன ஆபத்து? எங்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகிறது? நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பதற்கு தான் பல ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்களே நேரடியாக விஷயத்துக்கு வந்துட்டீங்க. நான் கேட்டதற்கு எந்த மறைவும் இல்லாமல் தெளிவாக பதில் சொல்லுங்க. ஏழுங்க பாய், சொல்கிறோம். இதில் மறைப்பதற்கு என்ன இருக்கு? எங்க போயிட்டு வாரீங்க? தர்காவுக்கு போயிட்டு வரோம். அங்க எதுக்கு போனீங்க? அட, இதை என்கிட்ட கேளுங்க. தெளிவா நான் சொல்றேன். நம்ம தம்பி அஸ்கருக்கு அடிக்கடி உடல் எண்ணம் சரியில்லாமல் போகிறது. அதுதான் இந்த தர்காவில் அஜரத்திடம் போய் ஓதி பார்த்து காயத்து கட்டி விட்டு வருகிறோம். என் நிலைமை வித்தியாசமானது. அதை நானே சொல்கிறேன். எந்த பிரச்சனைக்கு வேண்டாம் தீர்வு
மொத்தத்தில் நிம்மதியே இல்லவாய். அதான் நான் உங்களோட போய் ஓதி பார்த்து கையில் கட்டி வருகிறேன். இப்போதான் ஒரு நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஆமாம், அரபாத் சரியாக சொன்னோம். அந்த தர்காவில் இருக்கிற அது ரொம்ப சக்தி மிக்கவர், நம்ம நல்லவர் கூட. எதை வச்சு இப்படி நல்லவர்னு சொல்ற? எனக்கு தாயத்துக்கு 500 ரூபாய் மட்டும் வாங்கினான். அரபாத்திடம் பணமில்லை என்றால் இப்பவே கூட எனக்கு 100 ரூபாய் வாங்கினான். அது மட்டும் இல்லை, அவங்க எங்களை நிறைய பேர் கையில காத்துக்கிட்டு நிற்கிறாங்க. சரி, அப்படி கொஞ்ச நேரம் இருங்க. எங்களுக்கு உங்களிடம் சில கேள்வி கேட்க வேண்டியது இருக்கிறது. ஒளிவு மறைவு இல்லாம பளிச்சுன்னு பதில் சொல்லுங்க. நாங்கள் எல்லாம் எப்படி என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும் கில்லாடியாகும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு கடற்கடந்து கேள்வி கேளுங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, அல்லாஹ்வை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது என்ன கேள்வி? அல்லாஹ் தான் முஸ்லிம்களோட இறைவன், இது கூட தெரியாதா என்ன? அப்படியானால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு யார் கடவுள்? அவர்களுக்கு வேற வேற கடவுள் இருக்கதான் செய்யுது. நம்மை படைத்தது யார்? என்னவா இப்படி சின்ன கேள்வி போய் கேட்கிறீங்க? முஸ்லிம்களை படைத்தது அல்லாஹ் தானே. முதல் மனிதர் யார்? அவரை படைத்தது யார்? முதல் மனிதர் அவரை படைத்ததும் அல்லாஹ் தான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அவர்களை படைத்த அவர்கள் மூலம் தானே இந்த உலகில் உள்ள அத்தனை மனிதர்களும் வந்தார்கள். இது சந்தேகமா இருக்கிறதா? அப்படி என்றால் அகில உலகையும் படைத்தது அல்லாஹ் தானே. ஆமா, இது எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்க ஏன் கேட்கறீங்கன்னு எங்களுக்கு புரியவும் இல்லை. அந்த அவுலியாவையும் அந்த அஜிரத்தையும் படைத்தது அல்லாஹ் தானே. சரி, நீங்க போய் அந்த சமாதியில் அடக்கி இருக்கிற அவுலியாவுடன் துவா கேட்டீங்க தானே? ஆமா, துவா கேட்டோம். அதுதானே அங்க போறோம். நீங்க துவா கேட்டது அந்த அவுலியாவுக்கு கேட்டிருக்குமா? வந்தது அஸ்கர் ஃபயாஸ் அரஃபாத் ரெங்க அங்கே அடக்கப்பட்டு இருந்த அவுலியாவுக்கு தெரியுமா? அது எப்படி போய் அவருக்கு தெரியும்? அவர்கள் தான் மவுத் ஆயிட்டாங்களே, அவர்களுக்கு எப்படி காது கேட்கும்? நாங்களும் அதைத்தான் சொல்றோம். அவங்களுக்கு காது கேட்காது. அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்றான், நபியே நீ நாடினாலும் மரணித்தவர்களை செவியேற்கும்படி செய்ய முடியாது. எப்போதும் செவியேற்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே. ஹுவல்லாஹுல் சமீஉல் அலீம். அல்லாஹ்வை அவன் தான் எப்போதும் செவியேற்கக்கூடியவன். ஒரு பேச்சுக்கு அவர்களுக்கு காது கேட்கும் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அவுலியா வாழும்போது என்ன மொழி பேசினார்? உருது கொஞ்சம், தமிழ் கொஞ்சம், இது ரெண்டுமே தான் நம்ம பரம்பரைக்கு ஊர் தமிழ் பாஷை. இப்போ ஒருத்தர் இங்கிலீஷ்ல துவா கேட்டா அவருக்கு புரியுமா? அது எப்படி போய் அவருக்கு புரியும்? அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு புரியாத பாஷை அவர் இறந்த பிறகு அவருக்கு எப்படி புரியும்? ஜஸாக்கல்லா. எதற்காக நன்றி சொல்லுங்க? உண்மை ஒட்டுக்கொண்டதற்கு. முதல் அவர் இறந்து விட்டார், அவர்களுக்கு காது கேட்காது என்று ஒட்டுக்கொண்டீர்கள். இப்போது பேசிய மொழி தவிர வேறு ஒன்றும் என்று தெரியாத ஒட்டுக்கொண்டீர்கள். அதற்கு தான் நம்ம ஏதோ தவறு செய்திருக்கிறது போல எனக்கு தெரியுது. இந்த ஹதீஸை சத்தமாக படிங்கள், மற்றவர்கள் கேட்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துரு உவல் இபாதா, பிரார்த்தனை அதுதான் வணக்கமாகும், நோன்புகாரி. அப்படியானா துவா கேட்பது வணக்கமாகும் என்றால் நாங்கள் தர்காவுக்கு போய் சமதை வழிவிக்க வருகிறோம். ஆம், அதில் என்ன சந்தேகம்? மரணத்திற்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மட்டும்தான். நமக்கு நாம் சக்தி வாய்ந்தவர்கள் என்று நினைக்கக்கூடிய அவுலியாக்களுக்கும் உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களுக்கும் படைத்ததோடு மட்டும் இல்லாமல் கருவறையில் இருந்து உணவளித்துக் கொண்டிருப்பவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருவன் தான். சரி, இப்போ சொல்லுங்க, தர்காவில் போய் வேறு என்னென்ன செய்தீங்க? எனக்கு தாயத்தில் தம்பி அரபாத் கை வந்துருச்சுக்கள், இதெல்லாம் கட்டி விட்டு அங்கு அடக்குமா இருக்கும். இந்த அவுலியாவிடம் எங்கள் குறைகளை நாம் சொல்லி முசிபத்துகளை நீக்கி தர வேண்டும் என்று துவா செய்தோம். அங்கே இருக்கிற உண்டியலில் காணிக்கையை போட்டுட்டு வரோம். அந்த அவுலியாவிலே பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் உள்ளதா? இதில் எவரை சந்தேகம் இல்லாமல் முஸ்லிமாக இருக்க முடியுமா? சரி, அல்ஹம்துலில்லா. அப்படியானால் உங்களுக்கு ஒரு செய்தி. முஸ்னத் அஹ்மது கிதாபு 6969 என்ற எண்ணில் வரும் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் ஒருவர் தாயத்தை தொங்கவிட்டு வருகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். மற்றொரு ஹதீஸில் அவர் என்னையும் எனக்கு இறக்கிய வேதத்தை மறுத்தவர் ஆவார் என்று கூறினார்கள். இணையா அப்படின்னா என்ன? புரியலையே, கொஞ்சம் விளக்கமாகத்தான் சொல்லுங்க. இணை என்றால் அது அரபு மொழியில் சிர்க் என்பார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், 31வது அத்தியாயம் 13வது வசனம், லுக்மான் என்னும் நல்லடியார் தன் புதல்வருக்கு, என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே, நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் என்று நல்லுபதேசம் செய்தார். இணை வைத்தல் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். இன்னும் தெளிவாக சொன்னால் நம்ம நன்றாக புரிந்து கொள்வோம். இப்போ உதாரணத்துக்கு அஸ்கர், நீங்கள் தாயத்து கட்டிவிட்டு வருகிறார். அரஃபாத் கையில் கயிறு கட்டிவிட்டு வருகிறான். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தில் நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள். அப்போது உங்கள் மனதில் என்ன தோணும்? எங்களை இந்த தாயத்தும் கயிறும் தான் காப்பாற்றுகிறது என்று நினைப்போம். அப்படி என்றால் உங்களை காப்பாற்றியது அல்லாஹ் இந்த கயிறு தானே? அப்படித்தானே?
அப்படி இல்லை பாய், அல்லாஹ் காப்பாற்றினான், இந்த கயிறும் காப்பாற்றியது. இதுதான் ஷிர்க் என்னும் இணை வைப்பு படைத்த ரப்பின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை அல்லாஹ் அல்லாத மற்றோரின் மீது வைத்துவிட்டால் நாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவோம். ஆனால் நம்மை நாம் முஸ்லிம் என்று எண்ணிக்கொண்டிருப்போம். அதனால் தான் இதை இணை வைப்பு என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். சரி, அல்லாஹ்வின் தூதர் யாருக்காவது இது போன்ற தாயத்து கையில் கட்டிட்டு இருக்காங்களா? இல்லை தானே? இன்னும் சொல்ல போனா இதை தடை செஞ்சிருக்காங்க. ஆனா இது ஒரு ஹஜ்ரத் தானே கட்டிவிட்டார், தவறென்று தெரிந்தால் அவர் கட்டி விடுவாரா? இது போல வேடமிட்டு வயிற்று பிழைப்புக்காக நடத்துவது ஹஜ்ரத் இல்லை. குர்ஆன் ஹதீஸை கற்று அறிந்தவர்கள் தான் மார்க்கறிஞர்கள். உண்மையான எந்த மார்க்கறிஞர்களும் இதை அனுமதிக்க மாட்டார்கள். இப்போ நாங்கள் என்னதான் செய்வது? இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிட்டோம் என்று கேட்கும் பொழுது உடம்பெல்லாம் பதறுகிறது. உடனடியாக இதை அறுத்து எரிந்துவிட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கின்றான். இதை படித்து பார். 12வது அத்தியாயம், சூரா யூசுப், 108வது வசனம். நபியே, நீர் கூறுகிறார்கள், இதுவே என்னுடைய நேர்வழியாகும். நான் அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைக்கிறேன். நானும் என்னை பின்பற்றியவர்களும் தெளிவான ஞானத்தின் மீது இருக்கின்றோம். அல்லாஹ் மிக்க தூய்மையானவன். ஆகவே அவனுக்கு இணை வைப்பவரில் நானும் ஒருவன் அல்ல. ஃபயாஸ், இதை படித்து பாருங்க. ஒருபோதும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் உங்களை அணுகாது. அவன்தான் என்னுடைய பாதுகாவலன் என்று நபியே கூறுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் மீது முஸ்லிம்கள் பூரண நம்பிக்கை வைப்பவர்களாக சூரா தௌபா 51வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாம கால மக்களை சமாதி வழிபாடுகளிலிருந்து தாக்கூத்தை வணங்குவதிலிருந்து தடுத்து காப்பாற்றுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாக்கூத் அது என்ன? தாக்கூத் என்றால் சைத்தான் என்பது பொருளாகும். இதை படித்து பார். 46வது அத்தியாயம், 5வது வசனம். கியாமத் வரை அழைத்தாலும் எனக்கு பதில் கொடுக்க முடியாது. அல்லாஹ் அல்லாதவர்களை இங்கே அழைப்பவர்களை விட வழிகெட்டவர் யார்? தங்களை அழைப்பவர்களை அவர்கள் அறிய முடியாது. அடேங்கப்பா, எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். நாம் குர்ஆனை படித்திருந்தால் தானே தெரிந்திருக்கும். நாம தான் குர்ஆன் பக்கமே போகிறதில்லையே. அப்போ எப்படி தெரியும்? அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து நாங்கள் வழிகேட்டில் போக முடியுமா? அப்ப நம்ம செய்த தவறுக்கு என்னதான் வழியிலிருந்து மீள்வதற்கு? உன் கேள்விக்கு இது அல்லாஹ்வின் பதில். இதை படித்து பார். பரம மீறி தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொண்டே நடிகார்களே, நீங்க அல்லாஹ்வின் ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க கூடியவன். நிச்சயமாக அவன் மன்னிப்பான். அவன் மிக்க கருணையுள்ளவன் என்று நபியே நீர் கூறுகிறார். 39வது அத்தியாயம், சூரத்துல் ஜுமர், 53வது வசனம். இடையது என்ன செய்ய வேண்டும்? நமக்கு நம்மை கட்டியிருந்த கயிறை அறுத்து எரிந்து இஸ்லாத்திற்கு நம்மை முழுமையாக எடுத்துக்கொள்வோம். நாங்களும் உங்களைப் போல அல்லாஹ்வையும் இஸ்லாத்தையும் தெரிந்து கொள்ள எங்களையும் நீங்கள் அர்கானுல் ஈமான் வகுப்பிற்கு அழைத்துச் செல்வீர்களா? இதைவிட எங்களுக்கு சந்தோஷமான நன்மை மிக்க காரியம் என்ன இருக்கிறது? வாருங்கள், எல்லோரும் இஸ்லாத்தை முறையாக படித்து நமது ஈமானை பலப்படுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। वस्सलातु वस्सलामु अला